Hi students, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு அடுத்த எக்ஸாம் சயின்ஸ் எக்ஸாம் வரக்கூடிய 11ஆம் தேதி நடக்குது. இந்த 11ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த சயின்ஸ் எக்ஸாம்க்கான ஒரு 3 டேஸ் ஸ்டடி பிளான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதுக்கு முன்னால் நடந்த தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ்க்கு பார்த்த மாதிரி இப்போ சயின்ஸ்க்கும் நம்ம இந்த ஸ்டடி பிளான் பார்க்க போறோம். மொத்தம் நமக்கு 3 நாள் ஸ்டடி பிளான், 3 நாள் டைம் இருக்குது சரியா. சயின்ஸ் எக்ஸாமுக்கு வந்து செவ்வாய், புதன், வியாழன் 3 நாள் டைம் கொடுத்து வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வந்து சயின்ஸ் எக்ஸாம் நடக்குது. இந்த 3 நாளில் எப்படி சயின்ஸ் எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணுறது, சென்டம் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எப்படி ஃபுல் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணலாம், அண்டு ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அவுட் ஆஃப் 100க்கு வந்து ஒரு 60 to 70 மார்க்ஸ்குள்ளே எடுக்கணும்னா நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அண்டு பாஸ் மார்க் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அவுட் ஆஃப் 100க்கு ஒரு 50 மார்க்ஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளே எடுக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் எந்த கேட்டகரியில் வருவீங்களோ அதை பொறுத்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ நான் ஒன்றும் உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ணி சும்மா ஏதோ பொழுதுபோக்குக்காக வீடியோஸ் கொடுக்கல. நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் சீரியஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நல்ல ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, நீ எந்த அளவுக்கு கஷ்டப்படுறியோ அதுக்கான ரிசல்ட்டை நீ வந்து அறுவடை பண்ணுவ சரியா. ஸோ நம்மளுடைய வாழ்க்கைக்கு நாம கஷ்டப்படாமல் வேற யாராலையும் கஷ்டப்பட முடியாது சரியா. நமக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா நாம தான் அதுக்கான வழிகளை வந்து பார்க்கணும் சரியா. இப்போ என்னால் வந்து உங்களுக்கு வந்து ஐடியாஸ் தான் கொடுக்க முடியும், அட்வைஸ் தான் பண்ண முடியும். உங்களுடைய லைஃப்பை நீங்கள் தான் வாழணும். என்னால் வந்து உங்களுடைய லைஃப்பை வாழ முடியாது ஓகேவா. ஸோ அதனால் கொஞ்சம் சீரியஸாக இந்த எக்ஸாம்ஸை எடுத்துக்கோங்க. இன்னும் 2 எக்ஸாம் தான் இருக்குது. இது வரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸை நல்லபடியாக பண்ணியிருப்பீங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த 2 எக்ஸாம்ஸையும் நல்லபடியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் வந்து உங்களுக்கு ஓவர் ஆயிடும். அதுக்கப்புறம் +1 +2ன்றது அது டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். 10th வேறு, 11th 12th வேறு. இங்கே நீங்கள் படிக்கிறத அப்படியே அங்கே வந்து டீட்டெயில்டாக நீங்கள் படிப்பீங்க. ஸோ அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்கிற மாதிரி பாருங்கள் சரியா. சரி ஓகே, நிறைய நான் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்பலை. டைரெக்டாக நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ உங்களுக்கு 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி இந்த 3 நாள், 11ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் ஓகேவா. இந்த 3 நாள் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? டே 1 டியூஸ்டே அன்னைக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா ஏர்லி மார்னிங் 5 to 7:30 இது வந்து சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது, இது வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது, இது வந்து உங்களுக்கு பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான. உங்களுக்கு சயின்ஸில் 3 சப்ஜெக்ட்ஸாக கொடுத்துருப்பாங்க, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அதாவது இயற்பியல், வேதியியல், உயிரியல். ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 சாப்டர்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரிக்கு ஒரு 5 சாப்டர் இருக்குது, பயாலஜிக்கு ஒரு 11 சாப்டர்ஸ் இருக்குது, லாஸ்ட்டாக கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஒரே ஒரு சாப்டர் சும்மா ஒரு கடமைக்குன்னு வச்சுருப்பாங்க. அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் 23ஆவது சாப்டர் சரியா. இப்போ இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியை ஒரு பார்ட்டாகவும் பயாலஜி ஒரு பார்ட்டாகவும் வச்சு தான் அவங்க கொஸ்டின்ஸ் வந்து எடுப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 11 சாப்டர் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்கும், 11 சாப்டர் பயாலஜி இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்றது அது மேக்ஸிமம் ஒரு 1 மார்க் தான் கேட்பாங்க. நமக்கு எப்பயாவது ரேராக ஒரு 2 மார்க் வேணால் கேட்கலாமே தவிர அதுலேருந்து பெரிய லோடு நம்ம எந்த கொஸ்டின்ஸும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த 11 சாப்டர்ஸில் எந்த 11 சாப்டர்ஸ் படித்தா ரெண்டுக்குமே ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் தான் கொடுக்குறாங்க. இதில் இருந்து 5 கொஸ்டின், இதுலேருந்து 5 கொஸ்டின் 2 மார்க்கில், இதுலேருந்து 5 கொஸ்டின், இதுலேருந்து 5 கொஸ்டின் 4 மார்க்கில், இதுலேருந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் ஒரு 7 மார்க்கு, பயாலஜியில் ஒரு 7 மார்க். அப்போ அதிகமான மார்க் அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தான். பயாலஜியில் நீங்கள் 11 லெசன்ஸை படித்து வாங்கக்கூடிய மார்க்கை விட ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்த 11 லெசனை நீங்கள் படிச்சிங்கன்னா அதிகமான மார்க் எடுக்கலாம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா 2 மார்க் கம்பல்சரியும் உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியிலேருந்து தான் கேட்பாங்க, 4 மார்க் கம்பல்சரியும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியிலேருந்து தான் கேட்பாங்க. பயாலஜிலேருந்து உங்களுக்கு 2 மார்க் கம்பல்சரியும் கேட்க போகிறதில்ல, 4 மார்க் கம்பல்சரியும் கேட்க போகிறதில்ல. அதனால் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பாஸ் மார்க் எடுக்கணும்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியை தான். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது ஒரு சிலருக்கு பயாலஜி ஈஸியாக இருக்கலாம். பட் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஏன்னா 2 7 மார்க் உங்களுக்கு இங்கேருந்து வரும்.
பயாலஜிலேருந்து ஒரே ஒரு 7 மார்க் தான் வரப்போகுது. சரியா? சரி, இப்போ டே 1ல நம்ம எப்படி படிக்கணும்னா 5 to 7:30 சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் 1 மார்க்கு, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 1 மார்க்கு, பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸும் 1 மார்க்கு. அதுக்கப்புறம் 9 to 12:30 இந்த டைம்ல சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் பிசிக்ஸ் சாப்டர் 1, 2, 3, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பிசிக்ஸ் சாப்டர் 1, 2, பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் பிசிக்ஸ் சாப்டர் 1, 2. சரியா? அடுத்து 1:30 to 4:30 சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் கெமிஸ்ட்ரி சாப்டர் 7, 9, 10, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கெமிஸ்ட்ரி சாப்டர் 7, 8, பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 7 மட்டும். 5:30 to 8:30 சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 12, 13, 14 இது பயாலஜியில் வந்துடும். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பயாலஜி சாப்டர் 12, 13, பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் கெமிஸ்ட்ரி சாப்டர் 8 மட்டும். நீங்கள் பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றப்ப நீங்கள் புக் பேக் கொஷின்ஸ் மட்டும் படிச்சிங்கனாலே போதுமானது. இன்டீரியர் எதுவுமே நீங்கள் தொட வேணாம். அதே போல தான் ஆவரேஜ், நீங்கள் இன்டீரியர் தொடவே வேணாம், புக் பேக் கொஷின்ஸ் மட்டும் படிங்க. ஆனால் சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இன்டீரியர் படிக்காமல் உங்களால் சென்டம் எடுக்க முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்க. அடுத்து 9 to 10:30 சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் பிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரிவிஷன், பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் 1 மார்க்கு. 1 மார்க்ன்றது நீங்கள் எல்லா சாப்டருமே படிக்கணும். 23 சாப்டர்லையுமே 1 மார்க் படிச்சுங்க. இது டே 1 முடிஞ்சு. அடுத்து டே 2 9ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு காலையில் 5 to 7:30 இந்த டைம்ல சென்டம் 1 மார்க்கு, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 1 மார்க்கு, பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸும் 1 மார்க். 9 to 12:30 இந்த டைம்ல சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 4, 5, 6 பிசிக்ஸ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 3, 4 பிசிக்ஸ், பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸும் சாப்டர் 3, 4 பிசிக்ஸ். அப்புறம் 1:30 to 4:30 சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 15, 16, 17 பயாலஜி, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 9, 10 கெமிஸ்ட்ரி, பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 9 கெமிஸ்ட்ரி. 5:30 to 8:30 சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 18, 19, 20 பயாலஜி, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 14, 15 பயாலஜி, பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 10 கெமிஸ்ட்ரி. சரியா? 9 to 10:30 டைம்ல கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கிறீங்க சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சாப்டர்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கிறீங்க. பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் 1 மார்க் கொஸ்டின்ஸை படிச்சுக்கிறீங்க. இதுதான் டே 2ல நீங்க படிக்க வேண்டியது. அடுத்ததா டே 3 10ஆம் தேதி Thursday வியாழக்கிழமை அன்னைக்குன்னா மார்னிங் 5:30 to 7:30 சென்டம் ஸ்டூடெண்ட்ஸும் 1 மார்க்கு, ஆவரேஜும் 1 மார்க்கு, பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸும் 1 மார்க். 9 to 12:30 இந்த டைம்ல சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 21, 22 பயாலஜிலையும் லாஸ்ட் 23 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 1 மார்க் மட்டும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா படிச்சுக்கிறீங்க. பாஸ் மார்க் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் பிசிக்ஸ்ல 5, 6, கெமிஸ்ட்ரியில் 11, பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் பிசிக்ஸ்ல 5, 6. அப்புறம் ஆஃப்டர்நூன் 1:30 to 4:30 டைம்ல சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 10, 11 கெமிஸ்ட்ரி, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 16, 17 பயாலஜி, பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 11. அடுத்து 5:30 to 8:30 டைம்ல இதோட போர்ஷன்ஸ் முடிஞ்சிருது. ரிவிஷன் கொடுக்குறீங்க. பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பயாலஜியில் ஒரே ஒரு சாப்டர் 12 மட்டும் படிச்சுக்கிறீங்க. நீ படிக்காமட்டாலும் ஓகே தான், உங்க விருப்பம் தான். இப்போ 9 to 10:30ல ரிவிஷன் தான். எல்லாருமே போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிக்க வேண்டியது. சரியா? அப்புறம் மறுநாள் காலையில் 11ஆம் தேதி எக்ஸாம் அன்னைக்கு நீங்கள் எந்திரிச்சு ஒரு தடவை எல்லா கான்செப்டையும் ஒரு 4:30 to 7:30 ஸ்கூலுக்கு கிளம்புற வரைக்கும் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிட்டு இப்போ எக்ஸாமை நல்லபடியாக எழுதி முடிச்சுட்டு வர வேண்டியதுதான். சரியா? அப்போ இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் 70 out of 70 எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிருங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க 40 out of 70 எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிடுறீங்க. பாஸ் மார்க்ஸ் 40 என்ன 50 கூட எடுக்கலாம், 50+. பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க 30+ எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிடுறீங்க அவுட் ஆஃப் 70. புக் பேக் கொஸ்டின் மட்டும் படி. நல்லா சொல்றேன் கேளு. நீ இதில் சென்டம்ஸ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் ஷார்ட் ஆன்சர்ஸ், வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ், டீட்டெயில்டு நீ வந்து என்ன பண்ண
புக் பேக் கொஷின்ஸ் மட்டும் தரோ பண்ணு. கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், அவுட் ஆஃப் 70க்கு நீங்கள் 50 மார்க்ஸ் மேலே எடுத்துலாம். ஏன்னா 5 2 மார்க் 10 மார்க் ஆச்சு, 5 3 மார்க் 15 மார்க் ஆச்சு, சாரி 5 4 மார்க் 20 மார்க் ஆச்சு, 20 + 10 30, 2 7 மார்க் 14 44 மார்க், ப்ளஸ் புக் பேக் 1 மார்க் அவுட் ஆஃப் 14 1 மார்க்குக்கு, சரி உங்களுக்கு மொத்தம் வந்து 12 1 மார்க் கேட்பாங்க. 12 1 மார்க்குக்கு உங்களுக்கு 8லேருந்து 10 1 மார்க் புக் பேக் 1 மார்க் வந்துடும். 8 1 மார்க்னே வச்சுக்கிறோமே, அப்போ 44 சொன்னோமா, 44 + 8 52 மார்க்ஸ் ஆச்சு. அவுட் ஆஃப் 70க்கு நீங்கள் 52 மார்க்ஸ் எடுத்துறீங்க. எப்படின்றத பார்த்துக்கோங்க. சரி, ஐடியாஸ் மட்டும் தான் என்னால் கொடுக்க முடியும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. உங்கள் லைஃப் உங்கள் கையில் தான். ஓகேவா? ஸோ அடுத்து நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோவும் தரேன், அதையும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.